بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மாணவர்களே, ஃபதாயிலுல் அத்கார் திக்ர்களின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சில விடயங்களை நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த வகையிலே கடைசியாக நடைபெற்ற வகுப்பிலே பொதுவாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதால், அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் ஏற்படக்கூடிய சிறப்புகள், நன்மைகள், பிரயோசனங்கள் என்ன என்பவற்றை சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாமல் பொடுபோக்காக அலட்சியமாக வாழ்வதால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன, அது பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு எங்களை எச்சரித்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியும், அதே போன்று அல்லாஹுவை திக்ர் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள், சட்டங்களை பற்றியும் இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். அந்த வகையிலே அல்லாஹுவை திக்ர் செய்யாமல் பொடுபோக்காக அலட்சியமாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலும் பல எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா சூரத்து ஸுஹ்ருஃபிலே கூறி காட்டுகின்றான், وَمَنْ يَعْشُ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّدْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ என்று கூறுகின்றான். யார் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும் புறக்கணித்து வாழ்கின்றார்களோ, புறக்கணித்து நடக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவான். அந்த ஷைத்தானை பொறுத்தமட்டில் அந்த மனிதரோடு தோழனாக, நண்பனாக இருந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த வகையிலே அல்லாஹுவை திக்ர் செய்யாமல் இருக்கக்கூடியவர் ஷைத்தானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு கூறி காட்டுகின்றது. இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தஃப்சீரிலே கூறுகின்றார்கள், யார் அல்லாஹுவை திக்ர் செய்யாமல், அல்லாஹுடைய அதாபை பயந்து கொள்ளாமல், அல்லாஹுடைய கூலியை எதிர்பார்க்காமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் நண்பனாக இருப்பான். எப்படி நண்பனாக இருப்பான் என்றால், அவனை விட்டும் ஒருபோதும் அவன் பிரிய மாட்டான். ஷைத்தான் அவனுக்கு வழிகேட்டை சத்தியமாக அலங்கரித்து காட்டுவான். அவன் நேர்வழியில் இருப்பதாக ஷைத்தான் அவனுக்கு அலங்கரித்து காட்டுவான். இவ்வாறு அந்த மனிதனோடு ஷைத்தான் சேர்ந்து வாழக்கூடியவனாக இருப்பான் என்று இமாம் பகவி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய தஃப்சீரிலே விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹுவை குறைவாக திக்ர் செய்வது பற்றி நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதாவது அது முனாஃபிகீன்களுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான்.
இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஉஹும் வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்னாஸ வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா என்று சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் தஆலா சில முனாஃபிகீன்களுடைய பண்புகளை கூறி காட்டுகின்றான். நிச்சயமாக முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் தொழுகைக்காக எழுந்தால் சோம்பேறிகளாக எழுந்து நிற்பார்கள், மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள், அல்லாஹ்வை குறைவாகவே அன்றி திக்ர் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பண்புகளை பற்றி கூறுகின்றான். அப்படியான பண்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வை அவர்கள் குறைவாக திக்ர் செய்வார்கள். அந்த வகையிலே எவர்கள் அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்வார்களோ அல்லது அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருப்பார்களோ அவர்களிடத்திலே நயவஞ்சகத்துடைய ஒரு பண்பு வந்துவிட்டது என்பதைத்தான் அது அறிவிக்கின்றது என்பதை இந்த வசனத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருப்பவருடைய உள்ளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயத்தோடு உதாரணமாக ஒப்பிட்டு காட்டினார்கள் என்ற அம்சத்தையும் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸலுல் லதீ யذ்குரு ரப்பஹு வல்லதீ லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவருக்கும் திக்ர் செய்யாதவருக்கும் உள்ள உதாரணம் இறந்தவருக்கும் உயிரோடு உள்ளவருக்கும் உள்ள உதாரணத்தை போன்றதாகும் என்று கூறினார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. அல்லாஹ்வை தொடர்ந்து திக்ர் செய்யக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் உயிரோட்டமான உள்ளங்களாக இருக்கும். அல்லாஹ்வை திக்ர் செய்யாத அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் அவைகள் செத்த உள்ளங்களாக இருக்கும். அவர்கள் பூமியிலே நடமாடக்கூடிய உயிரோடு இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் உயிரற்ற உயிரோட்டம் இல்லாத உள்ளங்களாக கருதப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாதவர்கள் திக்ர் செய்யாதவர்களுடைய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்களில் இதுவும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு விடயம், அல்லாஹு தஆலா சூரா தாஹாவுடைய 124 வசனத்திலே கூறுகின்றான், வமன் அரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضன்கா. அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லுபதேசங்களை விட்டும் யார் புறக்கணித்து வாழ்வாரோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லுபதேசத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, அமைதி இருக்காது. மாற்றமாக ஒரு நெருக்கடியான ஒரு சிக்கலான ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும் என்பதை திக்ர் செய்யாதவர்களுடைய அந்த நிலைமையை பற்றி கூறும்போது அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அதே போன்று எவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உலக விடயங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றார்களோ, அவர்கள் கியாமத்து நாளிலே மாபெரும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மனிதர்களே, உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாவுமே அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமன் யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون. இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் கியாமத்து நாளிலே நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகீனிலே கூறி காட்டுகின்றான். தங்களுடைய சொத்து செல்வங்களின் காரணமாக, வியாபாரங்களின் காரணமாக, அதே போன்று பிள்ளைகள் குடும்பங்களின் காரணமாக அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாதவர்கள் கியாமத்து நாளிலே நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவர்களுக்கென்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல விடயங்களை கொண்டு எச்சரிக்கை செய்திருப்பதை குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாங்கள் பல இடங்களிலே பார்க்கலாம். அடுத்ததாக திக்ர் செய்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள், சில சட்டங்களை சுருக்கமாக பார்ப்போம்.
அந்த வகையிலே முதலாவதாக திக்ர் செய்யக்கூடியவர் அந்த இபாதத்தை அல்லாஹுடைய கூலியை நாடி மேற்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் திக்ர் என்பது ஒரு இபாதத். இபாதத் என்பது இஹ்லாஸ் என்ற அந்த நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த அமலிலே இஹ்லாஸ் அற்று விடுகின்றதோ, நீங்கி விடுகின்றதோ, அந்த இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்திலே எந்தவித பெருமதியும் கிடையாது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே தெரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப பில் ஹக் ஃபஅ்புதில்லாஹ முஹ்லிஸல் லஹுத்தீன் என்று கூறுகின்றான். நபியே, உங்கள் மீது இந்த வேதத்தை சத்தியத்தை கொண்டு நாங்கள் இறக்கி வைத்தோம். ஆகவே மார்க்கத்தை அல்லாஹுக்காக தூய்மையாக்கியவர்களாக உள தூய்மையுடன் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா இஹ்லாஸோடு அல்லாஹுவை வணங்குமாறு தன்னுடைய நபியை பார்த்து கட்டளையிட்டு இருக்கின்றான் சூரா ஜுமருடைய 2வது வசனத்திலே. ஆகவே ஒவ்வொரு இபாதத்துக்கும் இஹ்லாஸ் என்பது மிகவும் முக்கியமானது, அத்தியாவசியமானது. அந்த நிபந்தனையின்றி அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவரும் அதனை அல்லாஹுடைய கூலியை நாடி மாத்திரம் அந்த இபாதத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது விடயம், திக்ர் செய்யக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின்படி அந்த இபாதத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அதனுடைய இரண்டாவது நிபந்தனை அது நபி அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையின்படி அமைந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே திக்ர் செய்யக்கூடியவர்கள் நபி அவர்கள் காட்டி தராத புதிய வகையான திக்ர்களை உருவாக்கி அதனை கூறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதே போன்று நபி அவர்கள் கற்றுத்தராத அமைப்புகளில் எல்லாம் அந்த திக்ரை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் என்று கூறினார்கள். யார் ஒரு அமலை செய்கிறாரோ அந்த அமலுக்கு எங்களுடைய கட்டளை இல்லாவிட்டால் அது நிராகரிக்கப்பட்ட அமலாகும் என்று கூறினார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இது பதிவாகி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் நபி அவர்களுடைய வழிகாட்டலில் இல்லை என்றால் அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்றது. அந்த வகையிலே திக்ர் செய்யக்கூடியவர்கள் நபி அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையின்படி திக்ர் செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது விடயம், திக்ர் செய்கின்ற போது வுலு செய்த நிலையில் திக்ர் செய்வது விரும்பத்தக்க ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கட்டாயமல்ல, அது ஒரு விரும்பத்தக்க ஒரு விடயமாகும். முஹாஜிர் இப்னு குன்ஃபுத் என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நபித்தோழர் நபி அவர்களை பார்த்து சலாம் கூறுகின்றார்கள். நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் சொல்லவில்லை. பின்பு வுலு செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் வந்து நான் ஏன் பதில் சொல்லவில்லை என்பதற்கான காரணத்தை கூறுகின்றார்கள். அதாவது, இன்னி கரஹ்து அன் அஸ்குரல்லாஹ அஸ்ஸ வஜல் இல்லா அலா துஹ்ரின் அவ் கால அலா தஹாரத்தின், நான் வுலு செய்யாத நிலைமையிலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்கு திக்ர் செய்வதற்கு நான் வெறுக்கிறேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாகி இருக்கின்றது. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இது ஒரு சஹீஹான ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வுலு செய்யாத நிலைமையிலே அல்லாஹுவை திக்ர் செய்வதை நபி அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு உலமாக்கள் கூறுகின்றார்கள், திக்ர் செய்யக்கூடியவர்கள் வுலு செய்து கொள்வது கட்டாயமல்ல, மாற்றமாக ஒரு விரும்பத்தக்க காரியமாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதுவும் திக்ருடைய ஒழுக்கங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு விடயம், திக்ர் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்த நிலையில் பணிவாக சத்தமில்லாமல் மெதுவாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுவும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய திக்ருடைய ஒழுக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. சூரத்துல் அராஃபிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வஹீஃபதன் வதூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆசால். நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், நபியே, நீங்கள் பணிவாகவும் அல்லாஹுவை பயந்த நிலையில், அதாவது அச்சத்துடனும்
சத்தமில்லாமல் மெதுவாகவும் ரகசியமாகவும் நீங்கள் அல்லாஹ்வை உங்களுடைய ரப்பை ஞாபகப்படுத்துங்கள். காலையிலும் மாலையிலும் இவ்வாறு உங்களுடைய ரப்பை ஞாபகப்படுத்துங்கள். வலா தகும் மினல் காஃபிலீன், பொடுபோக்கான மனிதர்களோடு நீங்களும் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அதே போன்று ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு முறை அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம், எங்களுடைய சத்தங்கள் தக்பீரை கொண்டு உயர்ந்து விட்டன. அப்பொழுது நபி அவர்கள் எங்களை பார்த்து கூறினார்கள், மக்களே, நீங்கள் காது கேட்காத அல்லது எங்கேயோ இருக்கக்கூடிய அல்லாஹ்வை அல்ல நீங்கள் அழைக்கின்றீர்கள். அல்லாஹ்வை பொறுத்த மட்டில் அவன் யாவற்றையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். உங்களுக்கு அருகில் தான் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே சத்தமிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. இப்படியான ஆதாரங்களை வைத்து உலமாக்கள் கூறுகின்றார்கள், திக்ர் செய்யக்கூடியவர்கள் சத்தமின்றி மெதுவாக பணிவாக ரகசியமாக, அதாவது தனக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய அளவுக்கு திக்ர் செய்வது திக்ருடைய ஒழுக்கங்களில் ஒன்று என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையிலே பொதுவாகவே திக்ருகளை ரகசியமாக மேற்கொள்வதுதான் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சில வகையான திக்ருகள் இருக்கின்றன, அவற்றை பகிரங்கமாக சொல்லுமாறு மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. அப்படியான திக்ருகளை நாங்கள் சத்தமிட்டு தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக அதான் கூறுவது, அதான் என்பது ஒரு திக்ர், அதனை சத்தமிட்டு கூற வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. அதே போன்று ஹாஜிமார்கள் தல்பியா கூறுவது, அதே போன்று பெருநாள் தினத்திலே தக்பீர் கூறுவது, இப்படியான சில வகையான திக்ருகளை சத்தமிட்டு கூறுமாறு மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இப்படியான திக்ருகள் அல்லாமல் பொதுவாக திக்ருகளை ரகசியமாக தான் மாத்திரம் கேட்கின்ற அளவுக்கு பணிவாக மேற்கொள்வதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று திக்ர் செய்யக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திக்ரை எத்தனை தடவைகள் கூற வேண்டும் என்று கூறினார்களோ நாங்கள் அத்தனை தடவையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக திக்ருகள், தஸ்பீகள், இஸ்திக்பார்களை 2 வகையாக பிரிக்கலாம். அதிலே முதலாவது வகை நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை கொண்டு வரையறுத்த சில திக்ருகள். உதாரணமாக தொழுகைக்கு பிறகு நாங்கள் கூறக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் போன்ற திக்ருகள், காலை மாலையில் ஓதப்படக்கூடிய 100 தடவைகள் என்றும் 10 தடவைகள் என்றும் ஓதக்கூடிய அந்த திக்ருகள். இப்படியான திக்ருகளை நபி அவர்கள் எத்தனை தடவைகள் கூறுமாறு எங்களுக்கு ஹதீஸ்களிலே கற்றுத் தந்தார்களோ அத்தனை தடவைகள் தான் நாங்கள் கூற வேண்டும். அதனை தாண்டி நாங்கள் செல்லக்கூடாது. இரண்டாவது வகையான திக்ர் என்னவென்றால், பொதுவாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய திக்ர்கள், பொதுவாக நாங்கள் செய்யக்கூடிய தஸ்பீகள், பொதுவான நேரங்களில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தஸ்பீகள், இஸ்திக்பார், இப்படியான பொதுவாக செய்யக்கூடிய மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த திக்ர்களை பொறுத்தமட்டில் அவைகளை எண்ணிக்கை அளவின்றி எத்தனை தடவைகளும் எங்களுக்கு கூற முடியும். இவ்வாறு உலமாக்கள் 2 வகையாக பிரிக்கின்றார்கள். நபி அவர்கள் எத்தனை தடவைகள் கூறுமாறு சொன்னார்களோ அப்படியான திக்ர்களை அத்தனை தடவைகள் தான் கூற வேண்டும், அதனை தாண்டிவிடக் கூடாது. பொதுவாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய திக்ர்களை எத்தனை தடவைகளுக்கும் கூற முடியும் என்ற விடயத்தையும் திக்ர் செய்யக்கூடியவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயம், திக்ர் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம், அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் அவருடைய கவனத்தை திசையை திருப்பாத வகையில் ஒரு இடத்தை அவர் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று சுத்தமான ஒரு இடத்தை அவர் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே அது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அமையும் என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் பள்ளிவாசல்களிலே அதிகமாக திக்ர் செய்யுமாறு மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. சூரத்து நூரிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே, அல்லாஹ்வுடைய மாளிகைகளிலே அல்லாஹ்வுடைய பெயர் உயர்த்தப்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுவதற்கும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கி இருக்கின்றான் என்று பள்ளிவாசல்களிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யுமாறு எங்களை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அப்படியான சுத்தமான இடங்களை திக்ர் செய்யக்கூடியவர்கள்
தெரிவு செய்து கொள்வது விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக அல்லாஹுவை திக்ர் செய்வதை பொறுத்தமட்டில் பொதுவாக எல்லா நேரங்களிலும் விரும்பத்தக்க ஒரு விடயமாக ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் அல்லாஹுவை திக்ர் செய்வதை மார்க்கம் வெறுக்கத்தக்கதாக கருதுகின்றது. அப்படியான நேரங்களில் ஒன்றுதான் மலசல தேவைகளில் ஒரு மனிதர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது. ஏனென்றால் இப்படியான இடங்கள் ஷைத்தான்கள் கெட்ட ஜின்கள் ஒதுங்கக்கூடிய நஜீசான் இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான இடங்களிலே அல்லாஹுவை திக்ர் செய்வதை வெறுக்கத்தக்க ஒரு காரியமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. அதே போன்று கொத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கும் போது திக்ர் செய்வது வெறுக்கப்பட்டது. அதே போன்று தொழுகையிலே நாங்கள் அதாவது கியாமிலே நிற்கும் போது, அதாவது தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த நிலைமையிலே நாங்கள் இருக்கும்போது குர்ஆனைத்தான் ஓத வேண்டும். வேறு வகையான திக்ர்களை செய்வதும் வெறுக்கத்தக்கதாக தடை செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சில குறிப்பான இடங்களில் மார்க்கம் திக்ர் செய்வதை தடை செய்திருக்கின்றது. அதுவல்லாத ஏனைய நேரங்களில் பொதுவாக எப்படியான நேரங்களிலும் திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது அல்லாஹுவை திக்ர் செய்ய முடியுமான எல்லா நேரங்களிலும் நபி அவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பிலே நாங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யாமல் பொடுபோக்காக அலட்சியமாக இருப்பதால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அது பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு எங்களை எச்சரித்திருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை பார்த்தோம். அதே போன்று திக்ர் செய்யக்கூடியவர்கள் எப்படியான ஒழுக்கங்களை சட்டங்களை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இப்படியான அம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு ஃபதாயிலுல் அத்கார், அதாவது திக்ர்களின் சிறப்புகள் என்ற இந்த வகுப்பு இன்றைய வகுப்போடு நிறைவு பெறுகின்றது. இந்த வகுப்பிலே நாங்கள் எவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் அமுல்படுத்துவதற்கு, அதே போன்று ஏனைய சகோதரர்களுக்கும் எத்தி வைப்பதற்கு நாங்கள் முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து அசர் தொழுகைக்கு பிறகு புதியொரு வகுப்பை நடாத்த தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாளையிலிருந்து அசர் தொழுகைக்கு பிறகு பெருநாள் தினத்தின் சட்டங்கள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வகுப்பு தொடர்ந்து நடைபெறும். ஏனென்றால் எங்களை பெருநாள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பெருநாள் தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள், பெருநாளுடைய சட்டங்கள் என்ன, ஒரு முஸ்லிம் அந்த தினத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்பவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அப்படியான பெருநாளோடு சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அசர் தொழுகைக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.